வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்ன செஞ்சிட்ருக்கீங்க? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். இங்கே வந்துட்டு எங்களுக்கு வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. வேலை இங்கே மும்முரமாக நடந்துகிட்ருக்கு. கார்டனிங் வேலைலாம் பயங்கரமாக நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி சடனாக எனக்கு சுஷி சாப்பிட்ணும் போல் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதான் என் பையன்கிட்ட கேட்டேன், மகன்கிட்ட சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு. அவர் வந்துட்டு அவரோட கூட்டாளி வீட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தார். சரிம்மா நீங்கள் வாங்கி வைங்க, நம்ம ஈவினிங்கில் சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு சொன்னார். இப்போ மணி வந்துட்டு 9 ஆகிடுச்சு எங்கள் ஊரில். சூஷி வந்துட்டு எப்போயுமே லைட்டாக தானே இருக்கும். சரி நம்ம கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம் நைட்டில் அப்படி சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், ரொம்ப ரொம்ப கிளாஸாக பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அதுக்கு தகுந்த போல் விலையும் இருக்குங்க. விலை வந்துட்டு நில்லுங்க, முதல் நம்ம அதை பார்ப்போம். இங்கே பாருங்கள் எவ்வளோ போட்டிருக்காங்க. இருக்கா விலை? எங்கே பார்ப்போம். 500 எவ்வளோ வந்ததே. இல்லைங்க, எங்கே இருக்குது விலைன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரி, இதில் விலையை காணும். என்ன எவ்வளோ வந்ததுனாக்கா 509 crowns வந்துச்சு. நீங்களே அது கணக்கு பண்ணிக்கிங்க எவ்வளோ அப்படி சொல்லிவிட்டு. நான் என்ன சொல்லுவேன்னாக்கா, ஏறக்குறைய மலேசியா காசுக்கு வந்துட்டு ஒரு பாதி காசு போட்டுக்கலாம் அப்படி சொல்லிட்டு சொல்லுவேன். இப்போ 510 வெள்ளினாக்கா இங்கே உள்ள காசுக்கு, மலேசியா காசுக்கு ஒரு 250 வெள்ளி ஏறக்குறைய தானே நம்ம போட்டுக்கலாம். அந்த மாதிரி இங்கே பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ அழகாக பேக் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ காசு கொடுத்தாக்கா இப்படி தான் செஞ்சு கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. இங்கே பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்குது. என்னோடய பையன் வந்துட்டு என்னையை சூஸ் பண்ண சொல்லிட்டாரு. என்னென்ன வேணும் நீங்களே சூஸ் பண்ணிக்கங்கம்மா அப்படி சொல்லிட்டு சொன்னார். அப்போ நான் என்ன சூஸ் பண்ணியிருக்கேனாக்கா, நில்லுங்க காமிக்கிறேன். இது 3 இந்த பாக்ஸில் வந்துட்டு சோஸு இருக்குது. இதில் வந்துட்டு அந்த பீன்ஸ் மாதிரி இருக்குது, அதையும் காமிக்கிறேன். அப்புறம் இது 3 வந்துட்டு சோயா சோஸு, அப்புறம் சப்ஸ்டிக், அப்போ நெப்கின் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம பார்ப்போமே. சரிங்க, இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் என்ன சுஷி டைப் இருக்குது அப்படி சொல்லிவிட்டு. அப்புறம் இந்த பீன்ஸு சொன்னேன் இல்லையா, இந்த பீன்ஸு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இதுதாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். இது டேஸ்ட்டு வந்துட்டு நம்ம இதில் ரெஸ்டாரண்ட்டில் போனாக்கா இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி நான் சாப்பிட்ருக்கேன். அதனால் எனக்கு தெரியாது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் இந்த சாஸ் வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப் சாஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதுதாங்க டிஃப்ரெண்ட் டைப் சாஸு அதுக்கு. அப்புறம் சுஷி நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு. அழகிலையாக இருக்குது. பாருங்கள், ஆஹா ஒன்று இருக்குது. பார்த்த உடனே ரொம்ப ஆசையாக இருக்குது, சாப்பிடணும் போல இருக்குது. இது என் பையன் நான் இப்போ மகனை கூப்பிட்டு கேட்க போகிறேன். அவர் எப்போ வர போகிறார் அப்படி சொல்லிட்டு தெரியல. அவர் ஜிம்முக்கு போயிருக்கேன் அப்படி சொல்லிட்டு சொன்னார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே. பார்ப்போமே, ரொம்ப லேட்டாக வந்தாருனாக்கா முடியாது. இன்னும் ஒரு 1/2 an hour போல் வந்துட்டாருனாக்கா நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு இருக்கோம். சரிங்க, இதுதான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தது. காமிச்சிட்டேன், எனக்கு திருப்தியாக இருக்குது. நீங்களும் உங்களுக்கு என்ன தோணுது அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். நம்ம மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை வணக்கம்.